வந்து 8th ஸ்டாண்டர்டில் 17th யூனிட் அதை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு. ஸோ இன்ட்ரோ பார்க்கலாம். த லிவிங் ஆர்கானிசம் ஃபவுண்ட் இன் தர் எர்த் டிஃப்ரெண்ட் இன் த ஸ்ட்ரக்சர்ஸ். புறத்தோற்ற அமைப்பை பொறுத்து அந்த தாவரங்கள் வந்து ஒரு பல்வேறு விதமான இடங்களில் வாழ்கின்றன. எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எர்த்தில் 8.7 மில்லியன் ஸ்பீசிஸ் பிளான்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. அந்த 8.7 வந்து ஃப்ளோரிங் அண்ட் நான் ஃப்ளோரிங், அதாவது பூக்கக்கூடிய தாவரங்கள் பூவா தாவரங்கள்னு 2 வகையாக பிரிக்கின்றன. அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். த ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பிளான்ட் kingdom the divided into 2 sub kingdom called non flowering plants. நான் ஃப்ளோரிங் அதாவது பூவா தாவரங்கள்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் கிரிப்டோகேம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து ஃப்ளோரிங் பிளான்ட்ஸ் வந்து ஃபெனோரோகேம்ஸ். ஃப்ளோரிங் நான் ஃப்ளோரிங் சொல்லுவாங்க. பூக்கும் தாவரங்கள் பூவா தாவரங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தாலோபேட்டா, ஃப்ரையோபேட்டா அண்ட் டெரிட்டோபேட்டா. இது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஆல்கே. ஸோ ஆல்கேனா என்னன்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸே நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஆல்கே இஸ் லத்தீன் வேர்டு. ஆல்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு சீ வீடுன்னு சொல்லலாம். ஆல்கே வந்து என்னது? சீ வீடு சொல்லலாம். சிம்பிள் அண்ட் ப்ரிமிட்டிவ் பிளான்ஸ். இதுதான் முதல்ல தோணுன ஒரு பிளான்ட்ஸ்னு சொன்னாக்கா இந்த ஆல்கேவை தான் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆட்டோட்ராப்ஸ்னு சொன்னாக்கா தானே உணவு தயாரிக்கக்கூடிய உயிரிகள் பிளான்ட்ஸ்னு சொல்லலாம். ஆல்கே பிலாங் டு தாலோஃபைட்ஸ் அண்ட் பிளான்ட் பாடி ஆஃப் ஆல்கே இஸ் கால்டு தாலஸ். ஸோ இது தாலஸ், அது உடல் அமைப்பு தாலஸ் மாதிரி இருக்கிறதுனால இது தாலோஃபைட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளான்ட் பாடி இஸ் த நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் வித் த ரூட் ஸ்டெம் லீஃப். இதை வந்து வேறுபடுத்த முடியாது. என்ன வேறுபடுத்த முடியாது? வேறு, தண்டு, இலை இந்த மாதிரி வேறுபடுத்த முடியாது ஆல்கேல. ஸோ இது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த ஆல்கே ஆர் லிவிங் இன் த மரைன் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர், ஸோ அக்வாட்டிக் ரீஜியன். ஸோ எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த ஆல்கே வந்து இருக்கும். இந்த ஆல்கே இஸ் வெரி மைன்யூட் ஃப்ளோட் இன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். அதாவது தண்ணியோட மேல் பகுதியில் அப்படியே மிதந்துட்டு இருக்கக்கூடியது. தீஸ் ஆல்கே ஆர் கால்டு ஃபைட்டோபிளாங்டன். தண்ணியில் மிதக்கிற ஒரு உயிரியாக இருக்கிறதுனால இது வந்து என்ன செய்கிறாங்க? ஃபைட்டோபிளாங்டன் சொல்கிறாங்க. சம் ஆஃப் தி ஆல்கே ஆர் சிம்பியாசிஸ், அதாவது ஒரு உயிரி இன்னொரு உயிரியோட சேர்ந்து வாழக்கூடிய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக்கன் சொல்லுவோம். ஸோ லைக்கன் வந்து என்னது? பாசி கூட சேர்ந்து வாழக்கூடியதாக இருக்கும். ஸோ ஆல்கோட ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த இனப்பெருக்க உறுப்புகள் வந்து 3 மெத்தட்ஸ் இருக்குது. 3 முறையில் இனப்பெருக்கம் செய்யுது. அதில் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரடக்ஷன் மீன்ஸ் த ஃப்ராக்மெண்டேஷன், துண்டாகி, அதாவது ஸ்பைரோகைரான்னு ஒரு பிளான்ட் இருக்கும். அது வந்து என்ன செய்யும்? துண்டாகி இன்னொரு துண்டு கீழே விழுந்துச்சுன்னா அதுலேருந்து ஒரு செடி வளரக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். அடுத்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல் மீன்ஸ் பாலிலா இனப்பெருக்கம். ஸோ பாலிலா இனப்பெருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கிளாமிடோமோனஸ். இது டேக் பிளேஸ் பை த ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும், இந்த ப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ அதுலேருந்து ஒரு புது உயிரி உண்டாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பாலின பெருக்கம். இந்த டேக்ஸ் பிளேஸ் மீன்ஸ் த ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் வந்து இணையிறதுனால ஒரு புது உயிரி உண்டாகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரான்னு ஒரு பிளான்ட் நேம். அது வந்து என்னது? இணைதல் மூலம் ஒரு புது உயிரி உண்டாகும். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். என்னது? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். 3 டைப்ஸ் பார்த்தோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கே. ஸோ இதை வந்து எப்படிலாம் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த ஆல்கே கிளாஸிஃபை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் பேஸ்ட் ஆன் த பிக்மெண்ட்ஸ். நிறமிகளின் அடிப்படையில் வந்து என்ன செய்கிறாங்க? இந்த ஆல்கேவை வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிலோட்டோரியா, கிளாமிடோமோனஸ், லாமினேரியா. ஸோ இதெல்லாம் வந்து என்னது? அதோட கலர்ஸ் வச்சுட்டு என்ன செய்கிறாங்க? கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து ஆசிலோட்டோரியா, ப்ளூ கலராக இருக்கிறதுனால அதுக்கு ஆசிலோட்டோரியா நிறமிகளின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறாங்க. கிரீன் கலர் ஆல்கே இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனஸ். அடுத்து ப்ரௌன் ஆல்கே இருக்குல்ல, அது வந்து லாமினேரியா. ஸோ இதெல்லாம் வந்து என்ன உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பிக்சரில் பாருங்கள். ஸோ கலர்ஃபுல்லாக என்னென்ன கலர் இருக்கோ அதை அடிப்படையில் இந்த ஆல்கேவை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆல்கேவோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், அதாவது பொருளாதார முக்கியத்துவம்னு சொல்லுவோம். பொருளாதார முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சில கண்ட்ரியில் வந்து இது ஃபுட்டாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஆல்கே ஆர் கன்சியூம்ட் அஸ் ஃபுட் பை பீப்புள் இன் ஜப்பான், இங்கிலாந்து, இந்தியா. ஸோ இந்த மாதிரி நாடுகளில் வந்து இந்த ஆல்கேவை வந்து என்ன செய்கிறாங்க?
உணவாக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, டொமஸ்டிக் அனிமல் வீட்டு விலங்குகள்னு சொல்லுவோம், அதுக்கும் வந்து என்ன செய்கிறாங்க, உணவாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ மனிதர்கள் என்னென்ன உணவாக எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னாக்கா ஸ்பைருலினா, குளோரெல்லா. ஸோ இதெல்லாம் வந்து ஹியூமன் பீயிங் ஃபுட்டாக எடுத்துக்கிறாங்க. டொமஸ்டிக் அனிமல் பார்த்தீங்கன்னா சொன்னாக்கா லேமினேரியா. லேமினேரியா வந்து என்ன சொன்னேன், ஒரு ப்ரௌன் ஆல்கேன்னு சொன்னேன். ஸோ இந்த ப்ரௌன் ஆல்கே யார் சாப்பிட்றான்னு சொன்னாக்கா டொமஸ்டிக் அனிமல்ஸ் ஃபுட்டாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஆல்கே வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் என்ன வந்து ஹெல்ப் பண்ணுது? சம் ஆஃப் த ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் எசென்சியல் ஃபார் த ஃபிக்ஸிங் ஆஃப் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் இன்டு த சாயில். சார் ஆல்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அட்மாஸ்பியரில் வந்து நிறைய வந்து நைட்ரஜன் இருக்கும், அது கேஸஸ் ஃபார்மில் இருக்கும், அது சாயிலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன ஒரு ஆல்கே இது? அனபீனா நாஸ்டாக்னு சொல்லுவாங்க. அனபீனா நாஸ்டாக்ன்றது ஒரு ஆல்கே. அது என்ன செய்யுது, அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை வந்து சாயிலில் ஃபில் பண்ணி, ஸோ வந்து ஹை ஃபெர்டிலிட்டினா என்னது, உற்பத்தி திறன், அந்த தாவரங்களோட உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த ஆல்கே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து அகார். ஸோ அகார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த சம் ஆஃப் த ரெட் ஆல்கே, நேம்லி கிளிட்ரியம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ப்ரிப்பேரிங் கிரவுத் மீடியம் இன் லேபரேட்டரிஸ், ஆய்வகங்களில் நுண்ணுயிரிகளை வளர்ப்பதற்கு இந்த அகார் சொல்யூஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகார் என்பது ஒரு ஆல்கே தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அயோடின் நம்ம லேப்லலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அயோடின் வந்து எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அயோடின் அப்டைன் ஃப்ரம் த ப்ரௌன் ஆல்கேன்னு லேமினேரியா சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ப்ரௌன் ஆல்கேலேருந்து என்னத்தை எடுக்கிறாங்க, அயோடின் எடுக்கிறாங்க. ஓகே, ஸ்பேஸில் வந்து ட்ராவல், ஸ்பேஸ்னால் என்னது, விண்வெளியில் நம்ம பயணம் செய்கிறாங்க. அப்போ விண்வெளி ட்ராவல் செய்கிறப்போ அங்கே வந்து கழிவுப் பொருட்களை அந்த கார்பன் டை ஆக்சைடெலாம் நீக்கிறதுக்கு வந்து என்ன செய்யுது, சம் ஆல்கே ஹெல்ப் பண்ணுது. அங்கே இருக்க அந்த கழிவுப் பொருட்களை வந்து டீகம்போஸ் பண்ணும். அதுக்கு வந்து அந்த குளோரெல்லா இருக்கு இல்லையா, அந்த ஆல்கே வந்து என்ன செய்யுது, ஸ்பேஸில் இருக்க டீகம்போஸ் பண்ணும். அந்த என்னன்னு சொன்னாக்கா அந்த கழிவுப் பொருட்களை டீகம்போசஸ் பண்ணும். அது மட்டும் இல்லை, அந்த கார்பன் டை ஆக்சைடை என்ன செய்யும், கிளியர் பண்ணிவிடும். அடுத்து நம்ம வந்து எஸ்சிபின்னு போட்டிருப்போம் புக்கில். அப்படின்னா என்னன்னு பார்ப்பீங்க, சிங்கிள் செல் புரோட்டீன்னு பேர். இந்த சிங்கிள் செல் புரோட்டீன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சம் ஆஃப் த சிங்கிள் செல் ஆல்கே அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் த புரோட்டீன். இதுலேருந்து என்ன கிடைக்குன்னு சொன்னாக்கா புரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, உற்பத்தி செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குளோரெல்லா, ஸ்பைருலினா. இந்த சிங்கிள் செல் புரோட்டீன் வந்து உணவுக்காக மட்டும் இல்லை, அழகு நிலையங்கள், அதாவது பியூட்டி தெரபின்னு சொல்லுவோம், அங்கேயும் வந்து இந்த குளோரெல்லா, ஸ்பைருலினா இதுலாம் இந்த பியூட்டி கேரில் வந்து ரொம்ப பயன்படும். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஆல்கே. இப்போ பார்க்க போகிறது ஃபங்கைனா பூஞ்சைகள். ஃபங்கைனா என்னது, பூஞ்சைகள். ஸோ ஃபங்கைன்னு சொன்னாக்கா இது வந்து ஒரு சிங்குலரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபங்கஸ்ன்னு சொல்லலாம். பிலாங்ஸ் டு த தாலோஃபைட்ஸ். இது வந்து ஒரு தாலோஃபைட் பிளான்ட்ஸ்னு சொல்லலாம். இட் இஸ் பிளான்ட்ஸ் பாடி இன்டு த நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு த ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கே மாதிரியே ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியாது. இந்த பிளான்ட்ஸ் ஆஃப் த ஃபங்கை கன்சிஸ்ட் ஆஃப் த ஃப்ளெமண்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு ஹைப்பா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு நாரிலை மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஹேர் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஹைப்பான்னு சரி. ஸோ இந்த ஹைப்பா வந்து நல்லா வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும், அதுக்கு பேர் மைசீலியம். அது நெருக்கமாக அரேஞ்ச் ஆகிருச்சுனாக்கா அதுக்கு பேர் மைசீலியம்னு பேர். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வால் வந்து மேடப் ஆஃப் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸால் ஒரு மேடப் ஆஃப் ஆகிருக்கும், அதுக்கு பேர் கைட்டின்னு பேர். அதுக்கு பேர் வந்து என்னது, கைட்டின் சொல்லுவாங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்கையில் த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தாக்கா நேம்லி பாராசைட்டிக் பிளான்ட்ஸ் இருக்குது, சாப்ரோபைட்டிக், சிம்பயாட்டிக் பிளான்ட்ஸ்னு த்ரீ டைப்ஸ் இருக்குது. ஓகே, சம் ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபங்கை லைக் பாராசைட்டிக். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த பாராசைட்டிக்கை வாழ்றது தே அப்சார்ப் ஃபுட் ஃப்ரம் த லிவிங் ஆர்கானிசம். பாராசைட்டிக்னா ஒட்டுண்ணியாக வாழும் சில பங்கைகள். எப்படி ஒட்டுண்ணியாக வாழுது, அது லிவிங் ஆர்கானிசத்தை மேலே போய் இருந்து வாழும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேர்க்காட்டில் செடி இருக்குல்ல, கிரவுண்ட்நட் செடி, அதில் போயிட்டு இந்த ஒட்டுண்ணிக்கு வந்து ஹிஸ்டோரியான்ற ஒரு உறிஞ்சி உறுப்பு இருக்கும். ஹிஸ்டோரியா என்ற ஒரு உறிஞ்சி உறுப்பு இருக்கும். அந்த உறிஞ்சி உறுப்பின் வழியாக தாவரங்களிலிருந்து தனக்கு தேவையான உணவை பெறுகின்றன. இப்போ கிரவுண்ட்நட் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அண்ட் காசஸ் டிக்கா என்ற ஒரு நோயை வேர்க்கடலையில் உண்டு பண்ணுகிறது. சாப்ரோபைட்டிக். Some of the species fungi lives of the saprophytic.
they grow upon the dead and decaying organic matter and get food from them. அதாவது வந்து அவங்க வந்து என்ன செய்யும்னு சொன்னாக்கா, அந்த சாப்ரோபைட்டின்னு சொன்னாக்கா மக்குனி தாவரங்கள்னு சொல்லலாம். சில அழுகி போன இறந்து போன தாவரங்கள் விலங்குகள் அந்த பழங்கள் மேலே வந்து தனக்கு தேவையான உணவை வந்து இந்த பூஞ்சைகள் எடுத்துக்கொள்கின்றன. அதுக்கு பேர் தான் சாப்ரோபைட். சாப்ரோபைட்னா தமிழில் மக்குனிகள். ஓகே, நம்ம அடுத்து பார்க்க போகிறது சிம்பையாட்டிக். சிம்பையாட்டிக்னா இணைப்புயிரிகள். சிம்பையாட்டிக்னா என்னது? இணைப்புயிர்கள். Some species of fungi are living with algae and mutually beneficial. Example lichen. சில ஃபங்கை பார்த்தீங்கன்னா ஃபங்கையும் ஆல்கையும் சேர்ந்தே வாழும். அது வந்து ஒன்றுக்கு ஒன்று பயன்பெறக்கூடியது. ஸோ ஆல்கையால் ஃபங்கை பயன்பெறும், ஃபங்கையால் ஆல்கை பயன்பெறும். ஸோ மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ரெண்டுத்துக்குமே பயன்பெறக்கூடியது. எக்ஸாம்பிள் லைக்கன்னு சொல்லுவாங்க. சம் ஆஃப் த சிம்பியாட்டிக் வித் த ஹையர் பிளான்ஸ் இன் த ரூட்ஸ் இஸ் கால்டு மைக்கோரைசா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க வேர் போன்ற ஒரு அமைப்புகள் இருக்கும். அதுக்கு பேர் பூஞ்சை வேர். இந்த மைக்கோரைசானா என்னது? பூஞ்சை வேர் அது பேர். ஓகே, அடுத்து ஃபங்கையோட கிளாசிஃபிகேஷன். எப்படி பூஞ்சையை எப்படிலாம் வகைப்படுத்துகிறாங்க, பூஞ்சையை எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டைப்ஸாக பண்ணுறாங்க. மிக்ஸோமைசிட்ஸ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூமைசிட்ஸ். ஸோ மிக்ஸோமைசிட்ஸ், யூமைசிட்ஸ். யூமைசிட்ஸை திரும்ப வந்து 4 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பைகோமைசிஸ், ஆஸ்கோமைசிஸ், டிசிடியோமைசிஸ், டியூட்ரோமைசிட்ஸ். ஸோ 4ஆக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த 4மே வந்து பூஞ்சை வகை. இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆன்டிபயாட்டிக். ஸோ ஆன்டிபயாட்டிக் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பென்சிலியம் தெரியும் நமக்கு. பென்சிலியம் வந்து ஒரு மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுகிறது. இது என்ன பண்ணுச்சுன்னா மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே இது கில் பண்ணுற கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குன்னு சொன்னாக்கா அந்த பென்சிலியம் நொட்டேட்டம் என்ற ஒரு பூஞ்சைக்கு இருக்கிறது. ஸோ இது அதனால் இது ஆன்டிபயாட்டிக்காக ஃபங்க்ஷன் பண்ணுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த ஃபங்கை வந்து ஃபுட்டாக வந்து சாப்பிட்றாங்க. மஷ்ரூம் சொல்லுவோம். மஷ்ரூம் கான்டெயின் ரிச் ப்ரோட்டீன் அண்டு மினரல்ஸ். இதில் வந்து நல்ல ப்ரோட்டீன் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு சில மஷ்ரூம் தான் நம்ம சாப்பிடக்கூடியது. அந்த சாப்பிடக்கூடிய மஷ்ரூம் வந்து அகாரிகஸ். அது பட்டன் காளான்னு கூட சொல்லுவாங்க. அதை தான் சாப்பிடணும். எல்லா காளானையும் நம்ம சாப்பிடக்கூடாது. சில எல்லாத்தையுமே வந்து இந்த பாய்ச்சன் இருக்கும், அதனால சாப்பிடக்கூடாது. ஓகே, விட்டமின்ஸ். ஃபங்கஸில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா விட்டமின்ஸும் இருக்குது. ஆஸ்பியா கோஸ்பி அந்த ஒரு ஃபங்கையிலேருந்து என்ன விட்டமின் எடுக்கிறாங்கன்னா ரிஃபோஃப்ளோவின் என்ற ஒரு விட்டமின் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரிஃபோஃப்ளோவின். அடுத்து வந்து என்னது? ஆல்ககால். ஸோ ஓகே, இந்த ஃபங்கை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா இந்த ஆல்ககால்லாம் தயாரிக்கிறாங்களே, அப்போ வந்து அந்த சர்க்கரை பாவில் வந்து அது நொதிக்கிறதுக்கு வந்து இந்த ஃபங்கை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சர்க்கரை பாகுலேருந்து நொதிக்கிறது ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவோம். அதில் சைமேஸ்னு ஒரு நொதி இருக்குது. அந்த நொதி வந்து என்ன செய்யும்? நொதிக்க செய்து அதுலேருந்து ஆல்ககால் தயாரிக்கிறதுக்கு இந்த பூஞ்சை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டிசீஸ் காஸ்டு பை ஃபங்கை இன் ஹியூமன் பீயிங்கில் வந்து என்னென்ன டிசீஸ் வந்து காஸ் பண்ணுது இந்த ஃபங்கஸ்ன்னு பார்த்தாக்கா மைக்ரோஸ்போரம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மைக்ரோஸ்போரம்னு சொன்னாக்கா நம்ம தலையில் வந்து ஒரு டேண்ட்ரஃப்னு சொல்லி ஒயிட் கலரில் இருக்கும். அதுவும் வந்து என்னென்னு சொன்னாக்கா ஒரு பூஞ்சை தான். அதுவும் வந்து என்னது? பூஞ்சை தான். அடுத்து வந்து டினியா பெடிஸ்ன்னு சொன்னாக்கா கால் பாதங்களில் வந்து ஒரு ரெட் கலரில் வந்து புண்ணு மாதிரி வரும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ஃபங்கையால் வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் ஃபங்கை ஆல்கை ரெண்டுத்தையும் பார்த்தோம். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஆல்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ஆட்டோட்ரோஃபிக்ஸ், தானாகவே உணவு தயாரித்துக்கக்கூடியது ஆட்டோட்ரோஃப்ஸ்னு சொல்லுவோம். ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஹெட்ரோட்ரோஃப்ஸ், மற்ற உயிரிகளிலிருந்து உணவை பெறக்கூடியது ஹெட்ரோட்ரோஃப்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஹாவிய பிக்மெண்ட்ஸ், இது வந்து பிக்மெண்ட்ஸ் நிறமிகள் இருக்கும். நிறமிகள் வழியாக தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளும். they have no pigments the fungi. ஃபங்கையில் வந்து பிக்மெண்ட்ஸ் இல்லாதனால அது ஃபுட்டுக்காக இன்னொரு இதை சப்போர்ட் பண்ணியிருக்கு, டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, சம் ஆல்கே இந்த ப்ரோகேரியாட்டிக் இன் நேச்சர். சைனோபாக்டீரியா சொல்லுவோம் இல்லையா, அது ப்ரோகேரியாட்டிக் பிளான்ட்ஸ்னு சொல்லலாம். அனபீனா, நாஸ்டாக் இது எல்லாமே. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது எல்லாமே யூகாரியாட்டிக் இன் நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் அகாரிகஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரேயோஃபைட். ஸோ ப்ரேயோஃபைட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ப்ரேயோஃபைட் ஆர் த ப்ரிமிட்டிவ் அண்ட் சிம்பிளஸ்ட் குரூப் இந்த பிளான்ட்ஸ்லேயே ரொம்ப எளிமையான ஒரு தாவரம் எதுன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னாக்கா இந்த ப்ரேயோஃபைட்ஸ்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் டெரெஸ்ட்ரியல் இன் நாட்
வாஸ்குலர் கிரிப்டோகாம்ஸ், அதாவது பூவா தாவரங்கள்னு சொல்லுவோம். இது வந்து என்னது, இந்த பிரயோபைட்ஸ் வந்து ஒரு பூவா தாவரங்கள்னு சொல்லலாம். இது எங்கெல்லாம் அந்த பிரயோபைட் இருக்கும், லைவ் ஆன் லேண்ட் அண்ட் வாட்டர். இது லேண்ட்லேயும் இருக்கும் வாட்டர்லேயும் இருக்குதுன்னா இது ஆம்பிஃபியான்னு சொல்லுவாங்க. நம்ம ஃப்ராக் கூட படிப்போம்ல, ஃப்ராக் என்ன செய்யும், லேண்ட்லேயும் இருக்கும் வாட்டர்லேயும் இருக்கும். ஸோ அதை வந்து என்ன செய்கிறாங்க, 2 இடத்தையும் வாழ்றதுனால ஆம்பிஃபியான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரயோஃபைட் பிளான்ட்டும் அப்படி தான், லேண்ட்லேயும் இருக்கும் வாட்டர்லேயும் இருக்கும். அதனால் இது ஆம்பிஃபியன் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆம்பிஃபியன் ஆஃப் பிளான்ட்ஸ் இன் கிங்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட லைஃப் சைக்கிளுக்கு வாட்டர் இஸ் வெரி வெரி எசென்சியல். லைஃப் சைக்கிளுக்கு வந்து என்னது, பிரயோஃபைட்டோட வாட்டர் லைஃப் சைக்கிளுக்கு வாட்டர் ரொம்ப மஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓகே, இதில் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இதில் மேல் செக்ஷுவல் ஆர்கன் பார்த்தாக்கா ஆந்திரிடியம், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் பார்த்தாக்கா ஆர்கிகோனியம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆந்திரிடியம் ஆர்கிகோனியம் ரெண்டும் வாட்டரில் மூவ் ஆகி ஜாயின் பண்ணுறப்போ அவங்க ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஸோ செல் டிவிஷன், அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூ பிளான்ஸ் வந்து அங்கே உருவாகும். ஓகே, இந்த பிரயோஃபைட்டோட கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். பிரயோஃபைட்டோட கிளாசிஃபிகேஷன் வந்து ஹெப்பாட்டிகா. ஃபர்ஸ்ட் ஒன் ஹெப்பாட்டிகா, செகண்ட் ஒன் ஆந்த்ரோசெரட்டா, தேர்ட் ஒன் பியூனேரியா. பாருங்கன்னாக்கா தேர் ஆர் லோவர் ஃபார்ம்ஸ் இந்த பிரயோபைட். கீழ்நிலை தாவரம், பிரயோபைட்டாலேயே ரொம்ப கீழ்நிலை தாவரம் எதுன்னு சொன்னாக்கா இந்த ஹெப்பாட்டிகா. இந்த மாஸ்கல்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரியே அதோட கொஞ்சம் குட்டி தாவரங்களாக இருக்கும் இது. அடுத்து ஆந்த்ரோசெரட்டா பாருன்னு சொன்னாக்கா இது ஒரு கேமிட்டோஃபைட் பிளான்ட்ஸ்னு சொல்லலாம். இது அன்டிஃப்ரென்ஷியேட்டட் தாலஸ். இதுலேயும் பார்த்தாக்கா ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் அந்த மாதிரிலாம் வந்து வேறுபடுத்த முடியாது அது மாதிரி சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதில் புரோட்டீனிமா இஸ் த ஆப்ஷன். புரோட்டீனிமியா ஆப்ஷன் இருக்கிறதுனால இது சாப்ரோபைட் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பியூனேரியா. பியூனேரியா வந்து பிரயோபைட்லேயே ஒரு ஹையர் ஃபார்ம்னு சொல்லலாம், கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு தாவரம்னு சொல்லலாம். இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். என்ன டிஃப்ரென்ஷியேட், வேறு, தண்டு, இலை அந்த மாதிரி வேறுபடுத்தி தாவரங்களை பார்க்க முடியும். எதில் பார்க்க முடியும், பியூனேரியாவில் பார்க்க முடியும். ஓகேவா, ஆந்த்ரோசெரட்டால அதெல்லாம் பார்க்க முடியாது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த பிரயோபைட்டோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். பிரயோபைட்டோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட், இது வந்து பிரயோபைட் ப்ரிவென்ட் சாயில் எரோஷன். சாயில் எரோஷன் சொன்னாக்கா மண் அரிப்பை தடுப்பதற்கு ஹெல்ப் பண்ணுது. இது மண் இருக்கிற சாலை ஓரங்களில், ஆற்று ஓரங்களில், குளம் ஓரங்களில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கின்ற மண் வந்து அரிக்கப்பட்டு செல்வதை இந்த பிரயோபைட் பிளான்ட்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாக்னம். ஸ்பாக்னம் வந்து இது வந்து இந்த நாற்றாங்கல்னு சொல்லுவோம்ல, இந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அதை வந்து அப்சார்ப் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் ஸ்பாக்னம்னு சொல்லிட்டு. இந்த பண்ணை நாற்றாங்கல்னு சொல்லுவோம். அங்கே தண்ணி அதிக அளவு இருக்கும்போது இந்த ஸ்பாக்னம் யூஸ் பண்ணுறப்போ அந்த வாட்டர்லாம் அது வந்து இதை அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் பீட்னு வந்து ஒரு வேல்யூபிள் ஃபியூல் இருக்குது. அந்த வேல்யூபிள் ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதுவும் வந்து ஒரு ஸ்பாக்னம்னு சொல்லுவாங்க. நிலக்கரிக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த பீட்டு, எரிபொருளாக பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது பிரயோஃபைட்ஸ். ஸோ இப்போ பார்க்க போகிறது டெரிட்டோஃபைட். ஸோ இந்த டெரிட்டோஃபைட் ஆர் த ஃபர்ஸ்ட் ட்ரூ லேண்ட் பிளான்ட்ஸ். ஓகே, முதல்ல வந்த நில தாவரம் எதுன்னு சொன்னாக்கா இந்த டெரிட்டோஃபைட். இதில் சைலம், ஃப்ளோயம் இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ சைலம், ஃப்ளோயம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னாக்கா இந்த ஃபுட் அண்ட் வாட்டர்லாம் அப்சார்ப் பண்ணுறதுக்கு இந்த சைலம், ஃப்ளோயம் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து என்னது, கிரிப்டோகாம்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து என்ன பிளான்ஸ், இது கிரிப்டோகாம்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இந்த பிளான்ட் பாடி இது டிஃப்ரென்ஷியேட்டட் த ட்ரூ ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ். இதில் எல்லாமே வந்து என்னது, தண்டு, வேர், இலை இதெல்லாம் வந்து வேறுபடுத்த முடியும் அப்படின்னு. சைக்ளாப்சிடா, லைகாப்சிடா, ஃபீனாப்சிடா, லைபாப்சிடா. ஸோ இந்த மாதிரி வந்து 4 டைப்ஸ் வந்து இதை டிவைட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த டெரிட்டோஃபைட்டோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்னமெண்ட் பிளான்ஸ். ஆர்னமெண்ட் பிளான்ஸ்னு சொன்னாக்கா நம்ம பெரிய பெரிய ரெசார்ட், ஹோட்டல்லாம் போகிறப்போ அங்கே அழகு தாவரங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அது வந்து இந்த டெரிட்டோஃபைட் வகையை சார்ந்தது. அது மட்டும் இல்லை, அதில் வந்து இந்த குடல் புழுக்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து கில் பண்ணுறதுக்கு வந்து இந்த டெரிட்டோஃபைட் பிளான்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, ஃபுட்டாலாம் வந்து இந்த டெரிட்டோஃபைட் பிளான்ஸை வந்து மார்சீலியான்னு சொல்லுவோம். அது வந்து உணவாகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, நம்ம இப்போ பார்த்தது வந்து தாலோபைட்டா, ஃப்ரையோபைட்டா, டெரிட்டோஃபைட்டா பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஜிம்னோஸ்போம், ஆஞ்சியோஸ்போம் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.